மாஸ்டர் முக்கியமான கேள்வி ஒரு பிரியன்னு சொல்கிறேன் ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தார். பிரியர்கள் வந்து இப்போ சவுதி அரேபியா போயிட்டாப்லன்னா அவங்க நிலைமை எப்படி இருக்கு? அங்கே எல்லாம் அங்கே வசதிகள்லாம் கிடைக்குமா அவளுக்கு? அதை பற்றி தெரியணும் மாஸ்டர். இப்போ பிரியர்கள் வந்து மாப்பிள்ள அவ்வளோ சீக்கிரத்தில் போயிட மாட்டாங்க. ஆளவா சார் பிரியர்களுக்கு தெரியும் இந்த நாட்டுக்கு போனால் நம்மளுக்கு சரியாக வருமானு. ஏன்னா பிரியர்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த மெயின் செட் அங்கே இருக்கி. நாட்டுக்கு போனால் கிடைக்குமா கிடைக்காதா, சரியாக வருமா வராதா, கை வெட்டு தலை வெட்டு கால் வெட்டுங்கிட்டு இருப்பாங்க அங்கே. ஆமாம் சார், நம்மளுக்கு சரியாக வராது. ஆனால் இருந்தாலும் 1-2 தப்பி தவறி போய் மாட்டுறதுக்கு போய் மாட்டிடுறேன். ஆனால் வந்து நான் எப்படின்னா அங்கேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க மாப்பிள்ள. நான் பார்த்ததில்ல. இருக்குங்கிறாங்க, திருட்டுக்கணும் அங்கங்கே இருக்குன்னுவாங்க. நம்ம பார்த்ததில்ல, கேள்விப்பட்டேன். டேஞ்சரில் அங்கே பெரிய குற்றம்லங்க, சட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கு. மாட்டினது போச்சு. ஆமாம் இருக்கு. ஆனால் எங்கிட்ட வசதி இருப்பான் எவ்வளோ தெரியுது. ஆனால் அப்படி ஸ்ட்ரிக்டாக உள்ள சிங்கப்பூர்லேயே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுறாங்கல்ல. சிங்கப்பூர்லாம் இருக்க அது அதுக்கு அளவுக்கு இருக்குது சொல்கிறேன். இருக்குது. ஆமாம் சிங்கப்பூர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் மனுஷன் வந்து தனியாக திருந்தணும் மாஸ்டர். சொந்தமாக செல்ஃபால் திருந்தணும். அதில் குறிப்பாக வந்து சிங்கப்பூரில் போய் திருந்துவான்னு நினைக்கிறது கஷ்டம். சிங்கப்பூருக்கு அனுப்பி விட்டு ஒருத்தனை திருத்துவாங்கன்னா திருந்த மாட்டான். அது கஷ்டம். அது ஒன்று இருக்குது. அங்கே போய்லாம் திருந்த முடியாது. எல்லாமே கிடைச்சிது பக்கத்துலேயே, எல்லாமே கிடைச்சிது. இன்னொன்று அந்த லீகலாக உள்ளது ஃபுல்லாக கிடைக்கும். லீகலு அங்கே வந்து எல்லாமே உனக்கு இருக்குல்ல, அனுமதி இருக்குது. கடையில் விற்க எல்லாம். ஏன்னா 10 மணிக்கு மேலே விற்க மாட்டாங்க. அந்த ரூல்ஸ் இருக்குது. ஆமாம், அதுக்கு பயப்படுவாங்க 10 மணி. ஆனால் அது மாதிரி கண்டது படுக்க முடியாது. ஆமாம், சும்மா நீங்கள் சும்மா போயிட்டு வந்த புதுசில் அந்த இது இருக்குவார் பூங்கா, அதில் உட்காந்து இருக்கணும், போய் படுத்துடக்கூடாது. நம்ம ஒன்றும் படுக்கத்தானே சொல்லுவேன். ஆனால் இந்தியர்கள் என்னமோ தெரியல மாஸ்டர், கொஞ்சம் உட்கார வச்சிட்டோம்னா லைட்டாக சாய். நம்ம ஆளுக்கு ஃபோன் பேசுவாங்க பாரு மாப்பிள்ள. ஐயோ, இங்கே சிங்கப்பூர்ல பொதுவாக நம்ம ஆளுக்கிட்ட ஃபோன் பேசுகிற ஒரு சிஸ்டர். ஆமாம், சவுண்டாக தான் பேசுவாங்க. அவங்க கொஞ்சம் ஃபோன்லாம் கத்தி பேசலாம் ஊர் குழங்கு மாஸ்டர், அந்த அளவுக்கு பேசுவாங்க. பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து கடைசி உட்காந்து வச்சுருவான். டிரைவர் திரும்பி பார்ப்பேன். அப்படி ஆறாவ சொல்லு வந்தா என்ன அவர் வந்தாப்லையா, அம்மாவுக்கு அப்படி வந்துருச்சு. பையன் பேச மாட்டாங்க, சவுண்டாக தான் பேசுவாங்க. ஆமாம் சார், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த விஷயத்தில். அதனால சேர்த்து நம்மளே பேசினாலுமே அப்படி வர மாட்டேங்குது, சவுண்டாக தான் வருது. அது ஆமாம், சவுண்டு வந்துடுது தன்னால். பையன் எங்கே வருது? ஊரோட நிலைமை அப்படி மாஸ்டர். ஏன்னா ஹார்ன் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஊர் ஹார்ன் இருக்குது. ஏன் ஹார்ன் அடிக்கலன்னு சொல்லி பல அந்த சத்தத்தையே நம்ம கேட்டுக்கிட்டு வளர்ந்தனால நமக்கு சத்தம் வந்துச்சு மாஸ்டர். இதில் வேறு ரகசியம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் இந்த கேட்கும் ரகசியம் சொல்கிறது. அப்புறம் நாளைக்கு லீவு, நம்ம 2 படத்துக்கு போமான்ட்டு சொல்லுவாங்க. எல்லாரும் முடிச்சு பார்ப்பாங்க, ஒரு ரகசியம் சொல்லிட்டியா அப்படின்னு. நான் சொல்லிட்டேன். ஐயோ இப்படி ஆமாம், பிரியர்கள் அங்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்குவேன், திருந்திடலாம். ஆனால் மாஸ்டர் மாஸ்டர் ஆளுகள்லாம் மாயா ஸ்மார்ட்டாக தான் வரப்போ பார்த்தீங்கன்னா திருந்திடலாம். ஏன்டா உனக்கு ஆப்ஷன் இல்லையா? இன்கேஸ் அங்கிட்டு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, கிடைச்சது நான் பார்த்ததில்ல. ஆமாம், கிடைச்சிருச்சுன்னா பிரியர்களை திருத்த முடியாது, கஷ்டம். அது விட்டுருக்கு. கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை, கிடைக்க பட்சத்தில் அவ்வளோதான், தெரிஞ்சு தான் ஆகணும். கிடைக்காத பட்சத்தில் தெரியும். அதுவும் நம்ம பாலைவனத்தில் மாட்டினா ஒன்று சைக்கோவா போகணும், அதுதான். இல்லைன்னா திருந்தி வரணும். 2 ஆப்ஷன். மற்றபடி இது பண்ண முடியாது. அதில் வந்து நம்ம தாண்டி சிந்திக்க முடியாது மாஸ்டருங்க. எந்த இதுவும் இருக்காது. என்ன சிந்திக்க முடியாதுன்னா சிந்திக்கலாம். என்ன நம்ம சிந்திக்கலாம், நம்ம எப்படி 100 வருஷத்துக்கு பின்னாடி வந்தோம் அப்படிங்கிறத சிந்திக்கலாம். புதுசாக சிந்திக்க முடியாது, அவ்வளோதான். அங்கே போய் விட்டதோட இப்போ இது எத்தனை 2026 அங்கே போய் இறங்கி வச்சுக்கிடுவான் 1926. இப்போ நம்ம டைம் ட்ராவல் வந்து இப்போ 1926 வந்துட்டோமா, என்ன செய்யறதுன்னா அதான் டைம் ட்ராவல்னா. அங்கே தான் டைம் ட்ராவல் கொண்டு போய் பாலைவனத்தில் இறக்கிட்டோம்னால டைம் ட்ராவல் ஆயிரும் தன்னால. ஒன்றும் கிடைக்காது. அடுத்த மாதம் நீங்கள் போய் வரைக்கும் பார்த்து இல்லை, உனக்கு காசு வச்சுருந்தாலுமே செலவழிக்க முடியாது. எங்கே செலவழிக்க யூஸும் இருக்காது அங்கே. சம்பளத்தை தருவாங்க. ஆமாம், சம்பளத்தை தந்துட்டு எண்ணிட்டு அவர்கிட்ட கொடுத்துறான். முதல்ல எண்ணி பார்த்துட்டு கொடுத்துறேன் அவள்கிட்ட. அவள் கொண்டுட்டு போயிடுவாங்க, கொண்டு போயிட்டு அடி போடுவான். ஒரு தடவை அந்த அங்கே வந்து அல்ராஜி பேங்கு, சவுதியில் அல்ராஜி பேங்கு. ஆமாம், அதெல்லாம் பெரும்பாலும் அனுப்புறது அல்ராஜில். ஒரு தடவை அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு இவரே போட்டு எழுதி போய் அனுப்பிட்டார் போல தெரியுது. போகவும் இல்லை, ஒன்றும் இல்லை, பணம் போச்சான்னு கேட்கறதுக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. சாலாவை போட்டு விட்டு வந்துடுறது, தப்பாக போட்டு அனுப்பி விட்டு வந்துடுவார். ஐயா, அது ரொம்ப கஷ்டம் மாஸ்டர். இல்லை, அந்த மாதிரி அனுப்பினமாக திருப்பி நம்ம வரைக்கும் போகலாம், சிட்டியை பார்க்க. அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு, போய் சேரல சொல்லி. இது வாய்ப்பு இருக்குது. பெருநாள் இந்த மாதிரி வந்துருச்சாக்க அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
சொல்லுவாங்கப்பா. போயிட்டு அந்த துளுவுறதுக்கு போயிட்டு அப்படி வந்துடலாம். திரும்ப வந்துடலாம். அப்போ சிட்டியை பார்க்கலாம். ஆமாம். ம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அல்ட்ராஜ் பேங்க் தான். அல்ட்ராஜ் பேங்குக்கு ஏதாவது இந்த மாதிரி சாலா இந்த மாதிரி இது பண்ணிட்டா அதில் போயிட்டு போய் பார்த்துட்டு சிட்டியை வந்துடலாம். பார்த்துடலாம். ஆமாம். மற்றபடி போகிற மாதிரி இருந்தால் கஷ்டத்தை முடி இடி வெட்ட வேணால் போகலாம். அதுவுமே ஒரு லிமிட்டுக்கு தான் போய். அது கொஞ்சம் ரேர் தான். பெரும்பாலும் முடி தன்னால் வெட்டிக்கிறது தான். கொஞ்சம் அசிங்கமாக வெட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கிடுவேன். அப்போ வேணா கூட்டிகிட்டு போய் ஒழுங்காக வெட்டிட்டு வாங்க. விட்டுறேன் என்ன ஜீரோ கட்டிங் தான். மல்லுக்குன்னு அடிச்சு விட்டுறது. சேது படத்தில் சீக்கிரம் வளரக்கூடாது சொல்லிட்டா நம்ம இவர் மாதிரி விக்ரம் மாதிரி ஒரே கட் பண்ணிடுறது. ஒரே சாட்டு தான். அப்படின்னா தான் வளர்றதுக்கு 4 மாதம் 5 மாதம். அது வேறு. அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. அம்மா சார் நீங்கள் உங்கள் அதிகபட்ச முடி எவ்வளோ வளர்த்துருப்பீங்க நீங்கள்? அதிகபட்சம் முடிந்தா அந்த ஃபோட்டோலாம் என்கிட்ட அந்த ஒரு ஃபோனை வச்சுருந்தேன் மாப்பிள்ள. அதெல்லாம் இப்போ எதுவுமே எடுக்க முடியலடா. ஏன்னா இல்லை அதெல்லாம் நான் 1-2 ஃபோட்டோ வந்து அந்த இதில் இருந்துச்சு பழைய ஃபேஸ்புக் இதில். அதை எடுத்து பார்ப்போம். வருதான் இருக்கான்னு பார்ப்போம். முடியெல்லாம் இப்படி இருக்கு அடர்ந்த முடி. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கர்லிங்க இருக்கு. அவங்களுக்கே வளர்ந்துருச்சு பெருசா. வளர்ந்துருச்சு. இன்னொன்று தலையெல்லாம் ஒரே தூசி ஏறிடுறேன். ஐய சோப்பா சேம்பு சேம்புமெல்லாம் எங்கே சேம்பு போட சோப்பு கட்டியே கிடைக்காது. இப்போ சோம்பா அங்கே சோப்பு கட்டிலாம் வாங்கிட்டு முடியும். அள்ளி குளிக்கிறதுனா மாப்பிள்ள வெயில் காலத்துலலாம் குளிக்க முடியும். ஆமாம். வெயில் காலத்துலன்னா ஒரு 2-3 தடவை குளிச்சுட்டே இருக்கணும். இல்லைட்டா வேறு வழி இல்லை. டெய்லியா குளிச்சுக்கிறதுக்கே சுடும். ஆனால் அந்த டேங்கு இருக்கு. அந்த டேங்கு அந்த வெள்ளை கலர் டேங்கு அதில் வந்து அவ்வளவா சூடு ஏறாதரா. அவ்வளவு பாலைவனத்தில் சூடு அடிக்கலையே. ரிஃப்ளெக்ட் பண்ணுமா சார்? சூடு ஏறும். ஆனால் பெரிய லெவலில் ஏறாது. சூடு லைட்டாக தான் இருக்கு. கை வச்சா இது பண்ணுற அளவுக்குலாம் ஏறாது. அது ஒரு மாதிரியான டேங்காக இருக்குது இப்படி. அதில் சூடு ஓரளவுக்கு தாங்க. ஆனால் பெரும்பாலும் அந்த டேங்கு வந்து நாங்கள் வந்து அந்த இணல் பார்த்து தான் வச்சுருப்போம். ஆமாம். இணல் பார்த்துட்டா நம்ம வச்சிருக்கிற அந்த செட்டு இருக்கு வரும். செட்டுடைய இணல் எங்கிட்டு உழுகுதோ அங்கிட்டு வச்சுக்கிறது. அந்த இணல் பார்த்துட்டு தான் வச்சுக்கிறது அந்த டேங்கை. அந்த மாதிரி அதுவும் குதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா முட்டையை போட்டு தான் வச்சுட்டிங்கன்னு அப்புறம். ஆனால் மாஸ்டர் அங்கே அடிக்கிற வெயிலுக்கு அவுஞ்சிரும் மாஸ்டர் எல்லாமே. அது சரி. தலையில் அந்த ஒரு பக்கம் இந்த வெயில் காலத்தில் வேர்வை அடிஞ்ச மணிக்கே இருக்கு. ஆமாம். அந்த வேர்வையினாலேயே தலையெல்லாம் ஒரு இதாகிடும். குளிர் காலத்துக்கு குளிக்க மாட்டோம். குளிச்சு ஃபுல்லாக தலையில் ஏறி இன்னைக்கு. ஐயோ குளிர் காலத்தில் குளிக்க மாட்டோம். குளிக்க முடியாது. அந்த விரைச்சிரு உடம்ப. எனக்கு ஒரு தடவை அந்த ஒரு இது வாங்கிட்டு வந்தார். ஹீட்டு மண்ணெண்ணெய் அந்த இது டீசல் அதெல்லாம் ஊற்றி பொருத்தி வைக்கிறது ஹீட்ரு மாதிரி. ஓஹோ அப்படியா? குளிர் காலத்துக்கு. குளிர்னா அவ்வளோ பிச்சுக்கிட்டு போயிரும்டா. ஐயோ நம்ம நினைக்கிற மாதிரி குளிர்லாம் இல்லை. சரி குளிர். இந்த குளிர் பிச்சு வரும். பனிக்கட்டி உள்ள நாட்டில் இன்னும் மோசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதானே எப்படி தான் மனுஷன் வாழ்கிறாங்க எங்கிட்டலாம். இந்த பனி வாழ்றான்னு தெரியல. ஆனால் இங்கிட்டு சரியான குளிராக தெரியும். ஆனால் இல்லை இங்கே குளிர் காரணம் சொல்ல காத்தடிச்சு ஆபத்தான் சார். குளிருமாம்ல. குளிரோடையே காத்தடிக்கணும். அது ஒரு தலைவலி தான்டா. ரொம்ப கொடூரமாக இருக்குமா அது. அதுதான் சமாளிக்க முடியாது சொல்லுவாங்க. இந்த காற்று அடிக்க போகும்போது என்னம்மா இவ்வளோ வெயில் உள்ள நாட்டில் குளிரும் கொடூரமாக இருக்குது. அங்கே வந்து அப்படித்தான். அந்த ஒரு 2 மாதம் மட்டும் கொஞ்சம் இந்த நம்ம ஊர் மாதிரி இருக்கலாம்டா. 3ஆவது மாதமும் 4ஆவது மாதமும் அது மட்டும் கொஞ்சம் வசந்த காலம். ஆமாம். அந்த 3ஆம் மாதம் லாஸ்ட்டில் இருந்து இந்த 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் ஃபஸ்ட்டு வரைக்கும் நம்ம ஊர் மாதிரி இருக்கும். அந்த அந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே 1.5 மாதம் தான். அவ்வளோதான். ஊர் கிளைமேட் இப்படி இருக்கும். சூடு இருக்காது. அபகான்னு ஒரு ஏரியா இருக்குது. அபகா அது எதுக்கு? நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி. நான் போனதில்லை சொல்லுவாங்க. சவுதிலையும் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அது சரி. எங்கே நடந்த அபகான்னு ஒரு ஏரியா சொல்லுவாங்க. அங்கே வந்து இப்படி தெரியுமா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி. ஓஹோ. நான் போனதில்லை. அது சவுதி நாட்டுக்கு எங்கே போனேன்? காட்டுக்கு தானே போனோம். அதனால நமக்கு தெரியலை. அது சரி. எவ்வளோ ஆட்டுக்கா போட வச்சு பாலைவன காட்டுக்குள்ளே போனோம். கொண்டு போய் விட்டாங்களே அந்த இடம் ஜில்லுன்னு இருக்குமா? அது ஜில்லுன்னு தான் சொல்கிறாங்க ஊட்டி கொடைக்கானல். அதை நம்ம போட்டோமே ஒரே பாலைவனமாக போட்டு தான் கமெண்ட் போட்டுருந்தாப்புல அபகா வீட்டில் வந்து பாருங்க. அபாவில் கேள்விப்பா நம்ம ஊருக்காரங்க தருந்தாங்க. ஓஹோ. அபாவில். அது சரி. அங்கே எல்லாம் சொல்லி நான் கூட வச்சா ஃபுல்லாக பழக்கம் வச்சுட்டேன். ஏன்னா இருக்குது 50 ரியாலுக்கு வந்து சவுதி ரியாலுக்கு அந்த பத்தாக்கா வாங்கி தருவாங்க. அல்சவா. பத்தாக்கானா? அல்சவா. அது சவா கார்டு. அந்த ஃபோனில் அப்போலாம் கார்டு போட்டு பேசுறது. ஆமாம்மா. அந்த இதான் அந்த ஸ்டார் 1 2 3 ஸ்டார் போட்டு மிச்சம் நம்பர் அடித்து அப்புறம் ஏற்று போனால் ஒரு 50 ஏறும். அந்த மாதிரி ஏறும். யாருக்காச்சும் ஊருக்கு ஃபோன் அடிச்சிடுறது. அடித்தா வைக்கிறது கிடையாது. 50 முடிகிற வரைக்கும் பேச்சு தான். வேறு பேச்சு துணைக்கு ஆள் வேறு என்ன செய்ய போடுதான் பேச்சு. வேறு அதுதான் பேச்சு. இப்போயாச்சும் இன்டர்நெட் இருக்க மாதிரி தான். இப்போ இல்லை. இந்த இதுதான் இப்போ எல்லாரும் இந்த கார்டு தான். இந்த கார்டு தான்.
அந்த காட்டுக்குள்ளேயே அந்த 10 வெள்ளிக்கு இல்லை 10 ரியாலு இல்லை 50 ரியாலுக்குள்ள காடு கொடுத்தா அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆ ஏதாண்டு போய் வந்து ஆனால் பெரும்பாலான அரபி வந்து அது நான் இருந்த காலகட்டங்கள்ல எல்லாம் வச்சிருப்பாங்க சோப்புல ஓஹோ அந்த டிப்ஸ் கொடுக்க மாதிரி டிப்ஸ் கொடுக்க மாதிரி 10 இது 50 10 100 வச்சுருப்பாங்க. அது சரி 100 ரியாலுக்கான வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு இப்போ இருக்க வாய்ப்பு குறைவு தான். இப்போ எங்கே மாஸ்டர் அதெல்லாம் இருக்குது ஆமாம். ஒன்றும் இல்லை மாஸ்டர் அதெல்லாம்